மரணித்தது 24வது வயசுல. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 6 மாசத்துல மௌத்தாயிடுறாங்க. 24 வயசுல மௌத்தாயிருந்தார்களே, ஆனால் அவங்க மதீனாவுக்கு வந்திருக்கும் போது எத்தனை வயசா இருக்கும்? 14 வயசா இருக்கும். ஏன்னா ஹிஜ்ரி 10 மௌத்தா போறாங்க. அப்ப 14 வயசில் மதீனாவுக்கு வர்றாங்க. 14 வயசு அரபு பெண்கள்லாம் 9 வயசுக்கு வந்துருவாங்க. 10 வயசுல பருவம் அடைஞ்சிருவாங்க. அன்றைய நிலையில இன்றைக்கும் கூட அப்படித்தான். அப்ப 14 வயசாகத்தான் மதீனாவுக்குள்ள வர்றாங்க. அதுக்கு பிறகு 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு திருமணம் நடக்குது. அப்ப 16 17 வயசுல பாத்திமா நாயகி இருந்திருக்கிறாங்க, 24 வயசுல மௌத்தா வராங்க என்பது தெரிகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 16 வயசுடைய தன்னுடைய மகளை சகீரத்து என்கிறார்கள். சிறுமியின் அர்த்தமா? அப்ப ஹதீஸை எடுத்து காட்டுறாங்க நம்ம தரப்பில் இருந்து. ஹதீஸ் அரபியெல்லாம் வாசிச்சு அந்த மூலத்தை எல்லாம் வாசிச்சு இவ்வளவு தெளிவா காட்டுறாங்க. நம்ம இருக்கிறார். அப்ப கல்யாணத்துக்கு பேசவர் நம்ம என்ன கேட்கிறோம்? சகீரத் என்ற அந்த வார்த்தைக்கு சிறுமிங்கிற அர்த்தமும் இருக்குதுங்க. என்ன அர்த்தம்? ஒரு 3 வயசு குழந்தைய கூட சகீரத்துன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் 16 வயசு பிள்ளைய சொல்லக்கூடாதுன்னு அது கிடையாது, அதுவும் சொல்லலாம். அப்ப என்ன, ஒரு நடுத்தர வயசை தாண்டுற வரைக்கும் சகீரத்து தான். ஒரு 30 வயசு தாண்டுற வரைக்கும் கீழே உள்ளதெல்லாம் என்னது? இது சின்ன வயசு பொண்ணு, அது பெரிய வயசு பொண்ணு. சிறுமின்னு அர்த்தம் இல்ல, சின்ன வயசு பொண்ணு பெரிய வயசு பொண்ணு அர்த்தம் செய்யணும். இப்ப இந்த சின்ன வயசு பொண்ணு என்பது 5 வயசுன்னு சொல்லலாம், 10 வயசுன்னு சொல்லலாம், 16 வயசுன்னு சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 16 வயசு பொண்ணை சகீரத் என்ற வார்த்தை யூஸ் பண்ணி சொன்னார்களா இல்லையா? ஹதீஸ தூக்கி ஆதாரம் காட்டின உடனேயும் மழுப்புறார்கள்ங்கறாங்க. இந்த விவாதத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் சகீரத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. சரி, இப்ப சகீரத் என்ற வார்த்தைக்கு சிறுமிங்கிற அந்த அர்த்தமும் உள்ள அடங்கி 5 வயசும் இருக்கிறது. பருவம் அடைஞ்சிட்டு சின்ன பிள்ளையா இருப்பாங்கல்ல, சின்ன பொண்ணு, அவங்களையும் குறிக்கும் பொதுவான அர்த்தம் ஆயிடுச்சு. இந்த சம்பவத்தில் எந்த அர்த்தம் வைக்கிறது? அதுக்கு வாங்க, தெளிவாங்க விளக்குறாங்க. விளக்குன விஷயத்தை நான் திருப்பி விளக்குறேன். இந்த சம்பவத்தில் என்ன மேட்ரு? சகீரத்தைனி, 2 சின்ன பெண்களை அவர் கண்டார். யகுத்தசிலானி கதீரின், குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தார்கள். எப்படி குளித்தார்கள்? எப்படிப்பட்ட சின்ன பெண்கள் என்றால் ஹூருல் ஈன்களை போன்ற. இதான் பாயிண்ட். அந்த சம்பவத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கல்ஹூரி, ஹூருல் ஈன்களை போன்ற. ஹூருல் ஈன் என்ன? சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுப்பான்ல, ஆண்களுக்காக வேண்டி கொடுப்பான்ல ஜோடி, அதுதான் ஹூருல் ஈன்கிறது. ஹூருல் ஈன் என்ன அர்த்தம்? அந்த அழகுக்கு, கட்டழகுக்கு அவர்கள் உதாரணமாக சொல்லப்படக்கூடியவர்கள். கட்டழகுக்கு உதாரணமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை 2 வயசு பிள்ளைக்கு 5 வயசு பிள்ளைக்கு யாராவது சொல்லுவாங்களா? ரதிம்பாங்க நம்ம தமிழ்ல, புராணத்தில் ரதிம்பாங்க. ரதி மாதிரி இருக்கிறான்னு யாரை சொல்லுவாங்க? ஒரு 18 வயசு பொண்ணு வேணா சொல்லுவாங்க. 1.5 வயசு குழந்தைய சொல்லுவாங்களா யாராவது? 5 வயசு பிள்ளைய சொல்லுவாங்களா? ஹூர்லீன்கள் என்று சொன்னால் பெண்களுக்கே உரிய எல்லா அம்சங்களும் நிறைவடைய வேண்டும். அப்பதான் ஹூர்லீன்கிறது அங்க பொருந்தும். அந்த சம்பவத்தில் சொல்லப்படுற வாசகம் என்னன்னு கேட்டா, சகீரத்தைனிங்கிறது மட்டும் இருக்குமையானால் 2 அர்த்தம் உள்ள சொல்லி உங்க அர்த்தத்தை வச்சுக்கலாம். அந்த சகீரத்தைனிக்கு பக்கத்தில் ஹூர்னு போட்டார, ஹூர்லீன்களை போன்ற சின்ன பெண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹூர்லீன்களை போலவும் இருக்கிறாங்க, 40 வயசு 45 வயசு பெண்களாவும் இல்ல, நம்ம பையனுக்கு ஏற்றவங்களா இருக்கிறாங்க அர்த்தம். இப்ப ஏன் போட்டு இதுல என்ன குழப்பம் இருக்குது? இதான் பாயிண்டுங்க. இவ்வளவு தெளிவான ஒரு விஷயத்தை போட்டுக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? சகீர்னா என்ன, சகீர்னா என்ன, சகீர்னா என்ன போயிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை மறுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகளை, பருவ வயசு வந்த தன் மகளை சகீரத் என்ற வார்த்தையை சொல்லி சொன்னார்களே, அந்த ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள். இவர்கள் எப்படிப்பட்ட கொள்கையில் உள்ளவர்கள் என்பதற்கு இதுக்கு மேல சான்று இல்லை. இன்னொன்னு சொல்றேன், வச்சுக்கிறோம், சிறுமினை வச்சுக்கிறோம். இப்ப தலைப்பு என்ன? சுபான மௌலுது, மொய்தீன் மௌலுது, சாவுலமி மௌலுதுல மார்க்கத்துக்கு முரணானவை இருக்கின்றன, அவற்றை ஓதுவதால் எந்த நன்மையும் இல்லை என்று தலைப்பு. நான் கேட்கிறேன், இந்த சின்ன பிள்ளைன்னு வச்சுக்கிறோமே, சாவுல மீது சின்ன பிள்ளையை தடவுனான்னு ஓதுனா நன்மை கிடைக்குமா? இல்ல, என்ன தலைப்பு, என்னது நிரூபிக்கணும்? இது ஒரு மேட்டரா? நீ சொல்லபடி வச்சுக்கிறோம், சின்ன பிள்ளையை தடவுனான்னு வச்சுக்கிறோம். ஏன்டா எங்களெல்லாம் உட்கார வச்சு பத்தி சாமி கொடுத்த வச்சுக்கிட்டு சாவுல மீது சின்ன பிள்ளை சாவுல மீது சின்ன பிள்ளை தடவுனாருன்னா இது எப்படி நன்மை கிடைக்கும்? பெரிய பிள்ளை, பெரிய பிள்ளைய சின்ன பிள்ளையாங்கிற டாபிக், அது டாபிக்கே இல்ல. சின்ன பிள்ளைன்னு வச்சுக்கிறோம். சின்ன பிள்ளையை தடவுனார், சின்ன பிள்ளையை தடவுனார், குளத்துக்கு போனார், சின்ன பிள்ளையை தடவுனார், இதுக்கு நன்மை கிடைக்குமா? தலைப்பு என்ன எழுதியிருக்கிறோம் ஒப்பந்தத்தில்?
இதை படித்தால் நன்மை கிடைக்குமா? உன் சொல்லுபடியே படித்தால் நன்மை நன்மை கிடைக்கும், ஆதாரம் காட்டு. இதான கேள்வி. ஆமா, சின்ன பிள்ளையை தடவுனார் என்று படித்தால் நன்மை கிடைக்கும் சொல்லு. சாகுல மீது சின்ன பிள்ளையை தடவுனார், இது 10 தடவை நன்மை கிடைக்கும். அப்ப நீங்க விளைவிக்கிறீங்க இந்த மௌலுதுல இந்த குப்பெல்லாம் இருக்குது. சின்ன பிள்ளையை தடவுனார்னு வச்சுக்கிட்டாலும் இதை ஒருத்தர் நம்மளை படிக்க சொல்லலாமா? நம்ம கிறுக்கணும்ல. ஒரு ஆள் போய் சின்ன பிள்ளையை தடவி விட்டாருன்னு சொன்னா அதை எழுதி வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி அர்த்தம் தெரியாம படிச்சா நன்மை கிடைக்கும்னா நம்ம யார்? அப்ப மௌலுது குப்பை நினைப்பதே இல்லையா? சின்ன பிள்ளைன்னு ஆனா கூட குப்பை குப்பை தான். பெரிய வயசுனா பெரிய குப்பைன்னு வேணா வச்சுக்கலாம். உங்க வாதப்படி கூட சின்ன குப்பை. அது நன்மை எப்படி கிடைக்கும் நிரூபிப்பீங்க? இத சொன்னா ஒருத்தர் பயங்கரமான ஆதாரத்தை வைக்கிறார். இந்த தொடர்ச்சியில என்ன வைக்கிறாரு? உம்மு ஹாலித் என்ற பெண் சொல்கிறார், நான் என்னுடைய தந்தையோடு ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்த அந்த பெண் லஹபது அல்லாஹு பி ஹாத்தமன் நுபுவத்தி, அவங்க சொல்றாங்க நான் போய் ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் இருந்த ஹத்தமன் நுபுவத்தி என்னும் அந்த இறுதி முத்திரையை பிடித்து விளையாண்டேன் என்று சொல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தோலை பிடித்து ஒரு பெண் விளையாடுகிறார். பெருமானார் அவர்கள் அனுமதி அளிக்கிறார்கள். ஆனால் அந்த தந்தையோ ஜபரினி அபி, நான் விளையாடுறேன், எங்க வாப்பா என்ன பார்த்து அதட்டினார், என்ன விளையாடுற நகருன்னு சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஹா, விடுங்க அவ விளையாடட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற ஹதீஸ் புகாரியிலே இருக்கிறது. அப்ப சிறுமி நம்முடைய கழுத்தை தடவி கொடுப்பதும் ஒன்றுதான், விளையாடுவதும் ஒன்றுதான். நாம் சிறுமியினுடைய தலையை அன்போடு சிறுமியாக அதை மகளாக நினைத்து தடவுவதற்கு புகாரியிலே ஆதாரம் இருக்கிறது. உம்மு ஹாலித் என்ற ஒரு பெண் அறிவிக்கிறார்கள், சிறுமி அறிவிக்கிறார்கள், என்னை என் தகப்பனார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என் தகப்பனாரோடு போனேன். அவர்கள் எனக்கு ஒரு ஆடை அணிவித்தார்கள். அணிவித்து விட்டு அதுல கோடுகள் எல்லாம், அதுல டிசைன்கள் எல்லாம், வேலைப்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. அதை தடவி கொடுத்தார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுல அந்த ஒரு தழும்பு மாதிரி இருக்கும், அது நுபுவத்துடைய முத்திரை என்று அந்த மக்கள் நம்பினார்கள். அதுல போய் கையை வச்சு நான் விளையாடி கொண்டிருந்தேன் அப்படின்னு உம்மு ஹாலிதுங்கிறவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில 3071வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது. இதை எடுத்துக்கிட்டு அவர் சொல்றாரு, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு ஹாலிதுன்னு சிறுமியை தடவுனாங்களே, தடவி கொடுத்திருக்கிறாங்களே, சனா சனா இது அழகா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்லி அந்த ட்ரெஸ் தடவி கொடுத்தாங்களே, அப்ப ரசூலுல்லாஹ் தடவும் போது மகள்னு நினைச்சு தடவிட்டு போனாங்களே, அது மாதிரி எடுத்துக்க வேண்டியதானே அப்படிங்கிறாரு. இதுல ஹூர்லினை போலன்ல இங்க வரல. இதுல என்ன வரும் தெரியுமா? புகாரியிலேயே 5823வது ஹதீஸ்ல இதுக்கு விளக்கம் கிடைச்சிருது. எப்படி விளக்கம் கிடைக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஆடை அன்பளிப்பு வருது. இந்த ஆடை யாருக்கும் பொருந்தாது, பெரிய ஆளுக்கு போட முடியாது. இது யாருக்கு கொடுக்கலாம்னு ரசூலுல்லாஹ் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க நம்ம பிள்ளைக்கு தந்துருவாங்களா, நம்ம பிள்ளைக்கு தந்துருவாங்களான்னு சொல்லி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பண்றாங்கன்னா, உம்மு ஹாலித் அபிசினியாவில இருந்து ஹிஜ்ரத் பண்ணி இஸ்லாத்துக்கு அவங்க தகப்பனார் தழுவி வந்ததுனால அவங்க மீது ஒரு பாசம் வச்சிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சாங்கன்னா உம்மு ஹாலிதை கொண்டு வாங்கங்கறாங்க. அப்ப ஹதீஸ்ல வருது, இத்துனி பி உம்மி ஹாலிதின், உம்மு ஹாலிதை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஃபஉத்திய பிஹா துஹமலு, அவங்கள தூக்கிட்டு வந்தாங்க. எப்படி வருது? உம்மு ஹாலிதை என்ன செஞ்சாங்களா? தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்தா யாருங்க? குழந்தைன்னு அர்த்தம். உம்மு ஹாலித் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவி கொடுத்தாங்களே, அது தூக்கிட்டு வர்ற புள்ள துஹமலுன்னு வருது. இடுப்புல இடுக்கிட்டு வந்தாங்க. அப்ப இடுப்புல தூக்கிட்டு வந்தாங்க என்ற வார்த்தை எதை காட்டும்? அது ஒரு 3 வயசுக்குள்ள இருக்கும் என்று காட்டும். 3 வயசு பிள்ளைய தடவலாமா? நீ தடவை கூட யார் வேணாண்டது? 3 வயசு பிள்ளைய. அப்ப 3 வயசு பிள்ளை குளத்துல குளிக்க போவோமா? இதான மேட்ரு. 3 வயசு பிள்ளை ஹூர்லின் போல இருக்குன்னு சொல்ல முடியுமா? இதுல தூக்கிக்கிட்டு வந்தார்கள் வார்த்தை சின்ன பிள்ளைதான் என்பதை தெளிவா சொல்லுகிறது. அதுல ஹூர்லின்களை போல என்ற வார்த்தை அது பெரிய பொண்ணுதான் என்பதை சொல்கிறது. இந்த வேறுபாட்டை விளங்காம அவங்க என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் தடவுனா அதனால இவன் தடவுனாரு. எப்படின்னா ரசூலுல்லாஹ் இப்படி கம்பேர் பண்றாங்க. இந்த கேடுகட்ட ஒரு செயலை பொம்பளை கரைக்கு போறாரு, குளிக்கிற இடத்துல போய் சின்ன பிள்ளையும் குளிக்கும், பெரிய பிள்ளையும் குளிக்கும் போது குறைந்தபட்ச ட்ரெஸ்ல குளிக்கும். அப்ப இங்க பல மாதிரி ஆட்கள் குளிக்கிற இடத்துல போய் அதுல இறங்கிக்கிட்டு போய் குளத்துல இறங்கி பார்த்தா கூட ஒரு அறிவாளி மாதிரி நடந்திருக்கிறார். அது உண்மையா இருந்தா நம்ம சாவுல மீத குறை சொல்லல, அவங்க எழுதி வச்சது பொய் தான். அது உண்மையா இருந்தால் அது ஒரு அறிவாளி குளத்துல இந்த பொண்ணை பார்த்தா கூட வீட்டுல போய் பொண்ணு கேட்க வேண்டியான, குளத்துல போய் பொண்ணை போய் தடவிக்கிட்டவனா கேட்பான். அந்த பொண்ணை பார்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னா பாப்பாட்ட போய் கேட்க வேண்டியதானே.
இந்த கூறு கூட இல்லை. நீங்க கூட என்ன செய்யுங்க, ஒரு பொண்ணையே பாக்குறீங்க, நீங்க ஒரு தகப்பன், இந்த பொண்ணை நம்ம பையனுக்கு கட்டலாம்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? அவன் அப்பன்ட்டு போய் கேட்பீங்க, அந்த பொண்ணுகிட்டே போய் தடவி விட்டுட்டா இருப்பீங்க யாராச்சும். அட இதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இத ஒரு பெரிய பயான் மாதிரி என்ன செய்யறாங்க, இத ஒரு ஆர்குமெண்டாக அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சிறுமி விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சிறுமி விஷயம், சகீரத்து, சிறுபெண்ணு, இத நம்ம சைடுல எடுத்து வச்ச உடனே அவர் சொல்றாரு, யாரு அதுக்கு தலைமை தாங்கினவர் சொல்றாரு, அதை நாங்க பார்க்கவில்லை, பார்க்க வேண்டும், அதை பார்த்துட்டு தான் நாங்க பதில் சொல்லுவோம் அப்படிங்கிறாரு. அவர் சொல்லி முடிச்ச உடனே அடுத்தவர் வாங்கிட்டு பேசுறாரு, நாங்கள் ஒவ்வொன்றையும் வரி வரியாக பார்த்துவிட்டு தான் உட்கார்ந்துருக்கோங்கிறார். முதலாவதாக இவர் அந்த அணியை சார்ந்தவர் படித்த அந்த புத்தகத்தை எங்களுக்கு தருமாறு நான் கேட்டுக்கொள்றேன். தரணும். அடுத்து நாங்க அதை பார்த்து பதில் சொல்லுவோம். ஒரு கேள்வி கேட்டாங்க, ஹஜ்ரத் அதை பார்த்துட்டு பதில் சொல்லுவாங்க. நாங்க மௌலிதுல வரக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் ஒவ்வொரு வாசகமா பரிசோதிச்சுட்டு வந்திருக்கோம். ஒரு வாசகத்துல கூட குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக ஒரு வார்த்தை கிடையாது. இவர் சொல்றாரு அப்படி ஒண்ணு இருக்கிறவங்க தெரியலங்கிறாரு. அங்கக்குள்ளே முரண்பாட பாருங்க, ஒரே சரியில்லையே. அவர் சொல்றாரு நாங்க வரி வரியா பார்த்துட்டு வந்திருக்கோங்கிறாரு. இவர் சொல்றாரு நாங்க பார்க்கறது பார்த்து தான் சொல்ல முடியும், அப்படி ஒண்ணு இருக்கா நாங்க இனிமேதான் பார்க்கணும். அந்த மௌலிது கிதாப ஒருத்தர் வரி வரியா பார்த்தங்கிறாரு. வரி வரியா பார்த்தாலும் சொன்னவனு திகைக்கணும். இது ரெண்டு தடவை பதில் சொன்ன பிறகு யோசிச்சு பார்த்துட்டு இந்த சகீரத்துங்கிற வச்சு விளையாடலாமான்னு கண்டுபிடிச்சு பின்னாடி சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க பார்க்கவே கிடையாது, ஏதோ குருட்டுத்தனமா நம்பி ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க என்பதுதான் அதுல விளங்குகிறது. அடுத்தது அடுத்து ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, முஹீதீன் மௌலிதுங்கிற புஸ்தகம் நம்ம போட்டிருக்கிறோம், அதை கையில எடுத்துக்கிட்டார். அதுல எடுத்துக்கிட்டு அதில் பொய் சொல்லி இருக்கிறார்கள். என்ன பொய்யா? அதுல ஒரு சம்பவத்தை நம்ம எழுதி இருக்கிறோம். என்ன சம்பவம்? முஹீதீன் மௌலிதுல உள்ள ஒரு சம்பவத்தை எழுதி இது பொய் அப்படின்னு நம்ம எழுதி இருக்கிறோம். அது என்ன சம்பவம் என்று கேட்டால், அப்துல் கார் ஜீலானி பால் குடிக்கிற குழந்தையா இருக்கும் பொழுது ரமலான் ஷாபான் மாசம் கடைசி வந்துருச்சு. ரமலானா ஷாபானா என்று சந்தேகம் மக்களுக்கு வந்துருச்சு. தலைப்புற பிறந்துருச்சா இல்லையா என்று சந்தேகம் வந்து விட்டது. சந்தேகம் வந்த உடனே அந்த முஹீதீன் அப்துல் கார் ஜீலானி இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்க அம்மாட்ட பால் குடிக்கலையா. பால் குடிக்கலன்ற உடனே அப்ப என்ன நோன்பு தான், நோம்புனா பால் பகல்ல பால் குடிக்க மறுத்துருச்சு அந்த குழந்தை. அப்ப நோம்புதான் அந்த மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க என்று ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை விமர்சனம் பண்ணி இது பைத்தியகார்த்தனமா இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோம்பை தீர்மானிக்கிறது இப்படி சொன்னாங்களா? இதான் கேள்வி. எந்த குழந்தையாவது பால் குடிக்காம இருக்கான்னு பார்த்துட்டு நோம்பு முடிவு செய்யுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? பெற பார்த்து வைங்க, மேகமா இருந்தா 30 நாள பூர்த்தி ஆக்கிருங்கன்னு சொன்னாங்களா? இந்த விஷயம் கூட தெரியாம அந்த காலத்து மக்கள் இருந்தாங்க. இந்த மகானு கூடவா தெரியும்? குழந்தைகள் பால் குடித்து சொல்லக்கூடிய இந்த மகானுக்கு ஏன் இந்த ஹதீஸ் தெரியல? அவருடைய அம்மாவுக்கு ஏன் தெரியவில்லை? இதெல்லாம் மார்க்க அறிஞர்களா இருந்தா இப்படி செய்வாங்களா? இதை நம்ம கேள்வியை கேட்டிருக்கோம். குழந்தைக்கு என்ன நோம்பு இப்படி எல்லாம் கேட்டுவிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அப்துல் கார்ஜினி காலத்தில் எழுதப்பட்டிருக்கணுமே, அவர் வாழ்ந்தது அடுத்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கணுமே, அப்போல எழுதப்பட காணாம 600 வருஷத்துக்கு பின்னாடி தானே எழுதி வச்சிருக்கீங்க என்று நம்ம ஒரு கேள்வியை கேட்டோம். இவ்வளவுக்கு மேல பதில் அந்த புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிறாரு, இவ்வளவுக்கு மேல பதில் சொல்லணும். அதில் எடுத்து வைத்துக் கொண்டு பார்த்தீர்களா எப்படிப்பட்ட பொய் பார்த்தீர்களா, 600 வருஷத்துக்கு பின்னாடி தான் இதை எழுதியதாக சொல்கிறார்கள். அப்துல் கார் ஜிலானி காலத்துக்கு 100 வருஷத்துக்கு பின்னாடியே இந்த செய்தி எழுதிவிட்டார்கள். ஏதோ ஒரு புக்குன்னு ஒரு புக்கை காட்டுறாரு. முஹீதீன் மௌலிது ஒரு ஆய்வு சொல்றாங்க. அது முஹீதீன் மௌலிது சம்பவம் இது. முஹீதீன் அவங்க பால் குடி பருவத்தில் ரமலான் மாதத்துல பால் குடிக்கல அப்படி அதை பத்தி சொல்றாங்க. அப்துல் காதிர் ஜீலானியின் காலத்தில் அதற்கு அடுத்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்களில் இது குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்படி சம்பவம் நடந்திருந்தா அவங்க காலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கணும், அல்லது அடுத்த காலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கணும். அப்துல் காதிர் ஜீலானி காலம் தொட்டு 600 ஆண்டுகள் வரை எழுதப்பட்ட எந்த நூலிலும் இந்த விவரம் கூறப்படவில்லை. பகிரங்கமான பொய். என்ன சொல்றாங்க? 600 வருஷம் வரைக்கும் ஒரு கிதாபிலையும் கிடையாது. முஹீதீன் அவங்க ஒப்பாத்தாவது 561 முடிஞ்சு
100 வருஷத்துக்குள்ளாக பிறக்கிற ஆளு இந்த அலிபன் யூசுப்னு சொல்லக்கூடியவங்க அவங்க எழுதுற கிதாப், அதாவது முஹிதீனுடைய ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு எழுதப்பட்ட கிதாபு பஹஜத்துல் அஸ்ரார் அலிபன் யூசுப் எழுதிய கிதாபு. அது முஹிதீனுடைய ஒரு நூற்றாண்டுக்கு பின்னால் எழுதப்பட்ட கிதாபு. அந்த கிதாபுடைய இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், 100 வருஷத்துக்கு பின்னாடி எழுத நான் பதில் சொல்றேன். இப்ப டாபிக் என்ன? அது மட்டுமா அதுல எழுதி இருக்குது? இந்த குழந்தை பால் குடித்ததை வைத்து எப்படி ரமலானை தீர்மானித்தார்கள்? இப்படி குழந்தை பால் குடித்ததை வைத்து தீர்மானிக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் எது? குர்ஆன் ஆயத்து எது? இது சட்டமா? இப்படிங்க குழந்தைக்கு நோன்பு கடமை இருக்குதா? இதைத்தானே நம்ம கேட்டோம். இதுக்கு பதில் சொல்லாம இந்த சம்பவம் 600 வருஷத்துக்கு பிந்திதான் எழுதியதாக சொல்கிறார்கள். இதோ புஸ்தகத்தை பாருங்கள், 100 வருஷத்துக்கு பின்னாடி எழுதப்பட்டு விட்டது. அப்போ ஒரு உண்மையை ஒத்துக்கிறாங்க, அப்துல் காதர் ஜிலானி காலத்தில் எழுதப்படவில்லை, அவருக்கு அடுத்த காலத்தில் எழுதப்படவில்லை, 100 வருஷம் கழிச்சு தான் எழுதப்பட்டிருக்கலாம். நான் சொன்ன ஒரு செய்திய 100 வருஷமா யாரும் எழுதாம அதுக்கு பிந்தி எழுதினால் பொய்ன்னு தானே அர்த்தம். 100 வருஷம் வச்சுக்கணும், அதுக்கு பதில் சொல்றேன். 100 வருஷம் வச்சுக்கணும். அப்துல் காதர் ஜிலானி காலத்தில் இந்த அதிசய சம்பவம் நடந்தா அவர் காலத்தில் எழுதி வச்சிருப்பாங்க, அவருக்கு அடுத்த காலத்தில் எழுதியிருப்பாங்க. இப்ப நமக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு செய்திய யாருமே சொல்லாம நான் தெரியும்னு சொன்னா ஒத்துக்குறீங்களா? மார்க்கத்தை விடுங்க. காந்தி சொன்னார், நான் விட்டு அடிக்கிறேன். அவருடைய சுயசரிதையில இல்ல, அவருடைய எந்த பத்திரிகையிலையும் வரவே இல்லை, இந்தியாவில் எழுதப்பட்ட எந்த புஸ்தகத்திலையும் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு செய்திய காந்தி சொன்னார்னு நான் சொன்னா யாராவது ஒத்துக்குறீங்களா? காந்தி காலம் என்ன ஓங்காலம் என்ன கேட்பீங்க. அப்படி ஒண்ணு பெரிய வித்தியாசம் எனக்கு காந்திக்கு, நமக்கும் காந்திக்கு 50 வருஷம் வித்தியாசம் வரும், அவ்வளவுதான் வரப்போகுது. 50 வருஷம் வித்தியாசத்துல உள்ளவருக்கு நம்ம சொன்னா கேட்டுக்கிற மாட்டேங்கிறோமே. அப்துல் காதர் ஜிலானி காலத்தில் நடந்திருந்தா அவர் காலத்தில் ஏன் இருக்காரு ஆக்கல இந்த அதிசயத்தை? அவருக்கு அடுத்த காலத்தில் ஏன் ஆக்கல? 100 வருஷமா யாரும் சொல்லாத ஒரு விஷயம் எப்படி தெரியும்? 100 வருஷம் வச்சுக்கிறோம். இதுதான் அதுல ஆய்வு செய்ய வேண்டிய மேட்டரா? 600 வருஷம் என்று சொன்னார்கள், 100 வருஷத்துல எழுதி இருக்குன்னு சொல்லிட்டார். 600 வருஷத்துல எதுக்கு சொன்னோம்? 100 வருஷத்துக்கு எழுதின இந்த கிதாபை பற்றி, இதில் உள்ள செய்தியை பற்றி அல் அஸ்ரார் மர்ஃபூஆவுல குறிப்பிடுறாங்க. இவன் ஒரு புழுகு மூட்டைவன். யாரு? இந்த பஹஜத்துல் அஸ்ரார்களை பஹஜத்துல் அஸ்ரார்ங்கிற கிதாபை எழுதின ஆள் இருக்காரு, அலி பின் யூசுப்ங்கிற ஒரு ஆளு. இவர் புழுகு மூட்டை விட்டு அப்துல் காதர் ஜிலானியை பற்றி கப்சாக்களையும் கட்டுக்கதைகளையும் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி இப்னு ஹஜர் போன்ற இப்னு ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி போன்றவர்கள் அன்றைக்கே விமர்சனம் பண்ணதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப பிராட் எழுதினது நீங்க கொண்டாந்து காட்டுற, ஒழுங்கான ஆள் எழுதுனது காட்டு. 100 வருஷத்துக்கு பிந்தி எழுதினாரு யாரா இருக்கணும்? எழுதினார்கள்னா பொய் பித்தலாட்டம் எழுதினவனா இருக்க கூடாது, ஆதாரப்பூர்வமான ஆள் எழுதினதா இருக்கணுமா இல்லையா? அப்ப இவர் ஒரு பிராட் என்று சொல்லி, பித்தலாட்டக்காரர் என்று சொல்லி, பொய்கள் எழுதினவர் என்று சொல்லி அறியப்பட்ட ஒரு ஆள் முகமது இப்னு அலி பின் யூசுப் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு புஸ்தகத்தை காட்டி இதுக்கு பதில் சொல்றாங்க. பால்குடி சம்பவத்துக்கு தானே இந்த செய்தியை கேட்டோம், அதுக்கு நாமள பதில் சொல்லணும். அதை சொல்றதுக்கு விட்டுட்டு இந்த 100 வருஷத்திலே வந்து விட்டது, 600 வருஷம் என்று சொன்னது பொய்னா மௌலிகள் உள்ள அந்த குப்பையை பதில் சொல்ல முடியல தானே? இது ஒண்ணுக்கு தானே பதில் சொல்ல இயலுது. அந்த குப்பைக்கு ஒத்துக்கிறாங்க, குப்பை இருக்குது, அதை படிச்சிருக்கிறாங்க, அந்த விமர்சனங்களுக்கு பதில் இல்ல, இதுக்கு மட்டும் பதில் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல அவர் வேற ஒருத்தர் பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எங்களுடைய சிறுவர்களுக்கு நாங்கள் நோன்பு பயிற்சி கொடுப்போம், நுஸவ்விமு சிபியானனா, எங்கள் சிறுவர்களுக்கு நாங்கள் நோன்பு பயிற்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்கு புகாரில. அதை காட்டி இந்த சிறுவர்களுக்கு நோன்பு இருக்குத அப்படிங்கிறார். சஹீஹுல் புகாரில 1960வது ஹதீஸ்ல சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, நுஸவ்விமு சிபியானனா, நாங்கள் எங்களுடைய சிறுவர்களை நோன்பு பிடிக்க செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடக்கிற சம்பவம் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கண்டிப்பா அறிவாங்க, அவங்களுடைய அங்கீகாரம் இருக்கு. அப்போ நாங்க எங்களுடைய சிறுவர்களை நோன்பு பிடிக்க செய்வோம்னு சொன்னா சிறுவர்களுக்கு நோன்பு உண்டு புரியுதா? அது கடமை கிடையாது, பருவ வயது அடைந்த பின்னாடி பிடிக்கிறதுக்காக ஒரு பழக்கப்படுத்துறது. இதுலயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? சிறுவர்களுக்கு நோன்பு உண்டு சொன்னா ஆஷூரா இருந்துச்சு பாருங்க. ஆஷூரா ரமலான் கடமையாகிறதுக்கு முன்னாடி ஆஷூரா மட்டும் கடமையா இருந்துச்சு, ஒரு நாள் தான் நோன்பு. அந்த ஒரு நோன்பை சிறுவர்களை வைக்க வைத்து அவங்களுக்கு பிராக்கு காட்டுவதற்காக பந்துகள்லாம் செஞ்சு கொடுப்போம், அதை வச்சு அந்த குழந்தைகள் விளையாடுவாங்கன்னு ஹதீஸ் இருக்கிறது. இதுல சிபியான்ங்கிற வார்த்தை வருதே தவிர
பால் குடிக்கிற குழந்தை வருது, பால் குடிக்கிற குழந்தைக்குல நீங்க நோன்பு வச்சிருக்கிறது. இப்ப நீங்க சிறுவண்ண யாரு? விவரம் தெரிஞ்சு ஒரு 10 வயசு 12 வயசு பையனோட சிபியான் சிறுவன் சொல்லுவோம். பருவ வயசுக்கு நெருக்கமா உள்ளவனை சொல்லுவோம். பருவ வயசு உள்ளவர்களை கூட சிபியான்னு சொல்லுவோம். ஆனால் இங்க என்ன சம்பவம்? இது குழந்தை பால் குடி பருவம், அப்பதான் பிறந்திருக்குது. அந்த குழந்தை பால் மட்டும் தான் அதுக்கு உணவு. அப்படிப்பட்ட பிள்ளைக்கு நோம்புங்கிறதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குதா? இது மேட்ரு. இதை விட முக்கியமானது என்ன? ஒரு குழந்தை பால் குடிக்கிறத வச்சு நோம்பு தீர்மானிக்கலாமா? அதான கேள்வி. அப்ப முகைதீன் மௌலூதுங்கிற கிதாபில் நம்ம எழுதினது விமர்சிக்க வந்தவர்கள் இவ்வளவுதான் பதில் சொன்னார்களே தவிர எதுக்கு பதில் சொல்லல? அடிப்படையாக நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. இது நீங்க கவனத்தில் வச்சுக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்து நம்ம மௌலூதுல ஒரு இது எழுதியிருந்தோம். என்ன எழுதியிருந்தோம் கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான முறையிலே பிறந்ததாக சொல்கிறார்கள். எது சுபான மூலம் நம்ம எழுதியிருக்கிறோம். அதை எடுத்து பாசி காட்டுறாரு. பாசிலாம் காட்டல, அதுல ஒரு பாயிண்ட் இப்படி எடுத்து காட்டுறாரு. அற்புதமான முறையில், அதாவது எல்லாரும் பிறக்கிற மாதிரி பிறக்காம சுன்னத்து செய்யப்படாமல் பிறந்தார்கள், சுன்னத்து செய்யப்பட்டு பிறந்தார்கள். அதாவது மற்றவர்கள் பிறக்கிற பாதையில் பிறக்காம தொப்புள் வழியாக பிறந்து விட்டார்கள் என்றெல்லாம் கட்டுக்கதையில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படி அதிசயமாக ஒருவருடைய பிறப்பு இருக்குமையானால் அதை வச்சு அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் அப்படின்னு ஒரு வாசகத்தை நம்ம சொல்லி இருக்கிறோம். இதை பிடிச்சுக்கிட்டார். இதுக்கு பதில், அப்படியானால் அந்த மக்காவுடைய காபிர்களை எல்லாம் அற்புதங்களை கண்டால் நம்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்லவர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்களா? பயங்கரமான கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அற்புத பிறவியாக பிறந்தாங்கன்னு சொல்லக்கூடியது உலகம் ஃபுல்லா அங்கீகரித்த விஷயம். காஃபிர்கள் வரை அங்கீகரிக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புத பிறவியாக பிறந்திருந்தாங்கன்னு சொன்னா அந்த மக்களுக்கு நல்லா பதிவா இருக்கும், மனசுல நல்லா பதிவா இருக்கும். அப்போ அவங்க 40 வருஷத்துக்கு பின்னாடி நான் நபின்னு சொல்லும்போ அற்புத பிறவிதானே, அவர் நபின்னு மறுக்க மாட்டாங்க. ஆனா மறுத்தாங்க. அப்ப என்ன புரியுது? அற்புத பிறவி இல்லை. எப்படி ஆராய்ச்சி. ஆனா அல்லாஹு தஆலா என்ன அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? அந்த மக்காவாசிகள் ரொம்ப நல்ல ஆட்கள். அப்படி எதை பார்த்தாலும் அப்படி நல்ல விஷயம்னா நம்பிடுவாங்க, அவன் நல்ல ஆட்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன கேட்டோம்? இப்ப பிறக்கும் போதே சுன்னத்து செய்யப்பட்டு பிறந்தா அல்லது வழக்கமான பாதையில பிறக்காம அப்படி தொப்புள் வழி அப்படி பிச்சுக்கிட்டு வந்தா அது எல்லாரும் அதிசயமா பேசியிருப்பாங்க. இவர் அதிசய குழந்தை, அதிசய குழந்தை, அதிசய குழந்தை அந்த மக்கள் மத்தியெல்லாம் பதிவா இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தர் 40 வயசுல இறை தூதர்னு சொன்னா பிறக்கும் போது தெரியுமாப்பா என்று ஏற்றிருப்பார்கள் நம்ம சொல்றோம். இது மாதிரியான அதிசயங்கள் நடந்தால் ஏற்றுக்கொள்றதுங்கிறது மனிதனுடைய சுபாவத்தில் உள்ளது. அந்த அடிப்படையில் இதை சொன்னோம். இதை மட்டும் நம்ம சொல்லல, இந்த செய்திகளுக்கெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல எந்த சான்றும் இல்ல, அதனாலதான் மறுக்கிறோம் என்பதை சேர்த்து சொன்னோம். இதை கிண்டல் பண்றாரு. மக்கா காபிர்களை நல்லவர்கள் என்று சொல்கிறார்கள். பாருங்கள், அதிசயமான முறையில் ரசூலுல்லாஹ் பிறந்திருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்களாம் இப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆனா அல்லாஹு தஆலா அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? அந்த மக்காவாசிகள் ரொம்ப நல்ல ஆட்கள். அப்படி எதை பார்த்தாலும் அப்படி நல்ல விஷயம்னா நம்பிடுவாங்க, அவன் நல்ல ஆட்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அன்னைக்கு மக்காவுடைய காபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பல அற்புதங்கள் செஞ்சு கேட்டாங்க. வானத்திலிருந்து நீ வேதத்தை இறக்கணும், இப்படி மேலே ஏறி போகணும், தங்கத்தாலான மாளிகை உனக்கு இருக்கணும், 6 ஓடணும் பாலைவனத்துல, இப்படி ஒரு வீடு இருக்கணும், இப்படி எல்லாம் இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம்னு சொன்னாங்க. அல்லாஹ் என்ன வேண்டாம், அதெல்லாம் நான் மனுஷன் தானப்பான்னு சொல்லி பதில் சொல்லிட்டான். அப்ப ஏத்துக்கிறோம் தானே கேட்டாங்க. அவங்க எதிர்பார்த்த ஒரு அற்புதம் வேணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த அற்புதம் நடக்குமே ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க. அதனால மக்காவுடைய காபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நீங்க இந்த தீண்டா அந்த அனைவரையும் சமமாக்குறீங்களே, அதை மட்டும் விட்டுட்டா போதும் உங்களை ஏத்துக்கிறோம்னு சொன்னாங்க. நீங்க ரசூல் தான், நீங்க உண்மையான ஆள் தான், நாங்க ஏத்துக்கிற ரெடியா இருக்கிறோம். ஆனா பிலாலை எங்களை கொண்டே ஒரே சமமா வைக்கிறீங்களே, அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்துமை எங்களை கொண்டே ஒண்ணா வைக்கிறீங்களா, அது ஒண்ணுதான் பிடிக்கலன்றாங்க. அப்ப அவங்களுக்கு அதை மாத்திர ஏத்துக்கிற ரெடியா தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க விரும்பின மாதிரி ஒன்று நடந்து விட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா அல்லாஹ் என்ன நினைக்கிறான்? நான் விரும்பினதான் தருவேன், நீ விரும்பினதை தரமாட்டேன்னு சொல்லிவிட்டான். அதனால ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் அவர்கள் பதில் சொன்னார்களே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிசயமான முறையில் தான் பிறந்தார்கள் என்பதற்கெல்லாம் ஆதாரத்தை வச்சிருக்கேன்னு, தொப்புள் வழியா பிறந்தார்கள் என்று சொன்னா அதுக்குரிய ஆதாரத்தை எல்லாம் அந்த இடத்துல அதைத்தான் விமர்சிக்கிறேன். அந்த புத்தகத்துல அதுக்குரிய ஆதாரத்தை அவங்க வைக்கவே இல்லை. சுன்னத்து செய்யப்பட்டு பிறந்தார்கள்
அப்படிங்கிறதுக்குரிய ஆதாரத்தை அவங்க ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை எடுத்து காட்டி அந்த புத்தகத்தை படிச்சு தானே பதில் சொல்ல வர்றீங்க. அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. அப்ப அதுல என்ன ஒத்துக்கிறாங்க? மக்கா காபிர் ஏத்துக்கிறோமானா என்று சொன்னோமே, அதுதான் அவர்களால் மறுக்கப்பட்டுச்சே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்து செய்யப்படாமல் பட்டு பிறந்தார்கள் என்று நான் மறுத்திருக்கிறேன், அதை அவர்களுக்கு மறுக்க முடியவில்லை. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்புள் வழியாக பிறந்தார்கள் என்று சொல்றாங்களே, அது பொய்ன்னு நான் சொல்லியிருக்கிறேன், அது உண்மைதான் என்று மறுத்தவர்களுக்கு பேச முடியவில்லை. அதுல இருந்து அவங்க கேட்க முடிஞ்ச கேள்வி என்ன? மக்கா காபிர்கள் அதிசயமான முறையில் ரசூலுல்லாஹ் பிறந்திருந்தால் அப்பவே நபி என்று ஏற்றிருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள், பார்த்தீர்களா? மக்கா காபிர்களை நல்லவர்கள் என்று சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள். இந்த விதண்டாவாதம் பண்ணீங்களே தவிர அதிசயமான முறையில் பிறந்தார் என்பதற்கு ஆதாரத்தில் அள்ளி போட்டிருக்கேன். அள்ளி போட முடியலை என்றால் சுப்ஹான மௌலிதுல புழுகு மூட்டை இருக்குன்னு நான் சொன்னது பொய், உண்மையாயிருச்சா இல்லையா? மௌலிதுல தவறு இருக்கிறது என்பது மீண்டும் ஒரு வகையில் நிரூபணமாகிறது. அடுத்து என்ன? இந்த மௌலிது நான் சொல்லி இருக்கிறேன், அந்த புத்தகம் எழுதியிருக்கிறேன். தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் இந்த ரெண்டு மாநிலத்துக்காரங்க எங்கெல்லாம் போனாங்களோ அங்கேயும் தான் இருக்கே தவிர அரபு நாடுகள்ல கிடையாது, உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது என்று அந்த நூலில் எழுதியிருக்கிறோம். உடனே என்ன செய்யறாரு? ஒரு அரபி பத்திரிகை எடுத்து காட்டி பாருங்கள், இது அரபு நாட்டில் அபுதாபியில வந்த ஒரு பத்திரிகை, பார்த்தீர்களா? இதுல என்ன வந்திருக்குது? மௌலிதை பற்றி விளம்பரம் வந்திருக்கிறது காட்டுறாரு. கவிதை போட்டி வந்திருக்கிறது, அரபு நாட்டில் இல்லை என்று சொல்கிறார்கள், இப்படின்னு ஒரு பத்திரிகை காட்டுறாரு. சுப்ஹான மௌலிதுல பக்கம் 7ல 14 சொல்றாங்க, தமிழகத்திலும் கேரளாவிலும் மட்டும்தான் இந்த மௌலிதெல்லாம் இருக்குது. ஒரு வணக்கம் சொன்னா உலகம் ஃபுல்லா இருக்க வேண்டாமான்னு கேக்குறாங்க. அதுவும் அவங்களுக்கு தெரியும், அரபி பத்திரிகை மக்கள் பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்கன்னு தெரியும் தானே, அந்த தைரியத்துல சொல்றாங்க. இது அபுதாபியில நடந்த மௌலிது நிகழ்ச்சியை பற்றிய விளம்பரம். மௌலிது சம்பந்தமான تعلن وزارة الإعلام والثقافة عن تنظيم مسابقة شعرية في ذكرى المولد النبوي الشريف. புனிதமான மௌலிது ஷரீஃப் சம்பந்தமான நினைவு நாளில் கவிதை போட்டி இருக்கா? அது அரபியாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. மௌலிது நிகழ்ச்சியை போட்டோவே போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லல? தலைப்பு என்ன? மௌலிதுல இந்த சபையில் எடுத்து வைக்கிற வாதத்துக்கு நீ பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு தேவையற்ற விஷயங்கள் சொல்றதுனால நம்ம அதுக்கு சொல்ல வேண்டியதுக்கு நேரம் போதாம இருக்கிற காரணத்தினால் அதை கண்டுகொள்ளல. ஆனா பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், அரபு நாட்டில இருந்து அந்த பத்திரிகை விளம்பரம் அரபிகள் போட்ட விளம்பரம் கிடையாது. இங்க இருந்து போன கூட்டம், இந்த மலையாள கூட்டம் இருக்குதே, தமிழ் மலையாள கூட்டம், இவங்க போய் அங்க ஒரு மௌலிது மஜ்லிஸ் சபையை உண்டாக்கி மௌலிது ஓதுறாங்க. அதுக்கு பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கறாங்க. விளம்பரம் கொடுத்தது யாருங்க? இவங்க. அப்ப ஓதுறது யாரு, நடத்தினது யாரு? தமிழர்களும் மலையாளிகளும். அரபிகள் மௌலிது ஓதுறதுக்கு சபை நடத்தினாங்களா? அரபிகள் ஏற்பாடு செஞ்சாங்களா? விளம்பரம் எவன் கொடுத்தாலும் போடுவான். நான் கூட துபாய்க்கு போயிருக்கும்போது நான் வருவதை பற்றி கூட விளம்பரம் அரபில வந்துருந்துச்சு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அரபில பேச போறேன் அர்த்தமா? அரபிகளுக்கு பேச போறேன் அர்த்தமா? அரபிகள் தான் என்னை கூப்பிட்டாங்கன்னு அர்த்தமா? அந்த நிகழ்ச்சிக்கு அரபிகள் தான் ஏற்பாடு செஞ்சாருன்னு அர்த்தமா? காசு கொடுத்தா எவன் வேணாலும் விளம்பரம் போடுவான். இன்னும் சொல்ல போனால் அவர் சொல்லக்கூடிய அபுதாபில எல்லாம் இதுக்கு மட்டும் விளம்பரம் இல்ல, எல்லா விதமான ஆபாசத்துக்கும் விளம்பரம் வரும். அப்ப இது ஒரு ஆதாரமா? அரபிகள், அரபை தாய்மொழியா கொண்டவர்கள் இந்த மௌலிது என்பதை ஒரு வணக்கமாக கருதி ஓதுறாங்களா? இதான் டாபிக்கா? இவன் போய் அங்க உட்கார்ந்து கொண்டு இவன் விளம்பரம் கொடுத்துட்டு அரபில் விளம்பரம் வந்திருக்குன்னா இது என்ன பாயிண்ட்? இதை ஒரு பெரிய ஆதாரமா எடுத்து இதெல்லாம் லிஸ்ட்ல வருது. நாங்கள் 8 கேட்டோம் பதில் சொல்லவில்லை, 9 கேட்டோம், இதெல்லாம் 8, 9 உள்ளதான் இது. அது மாதிரியான விஷயங்களை அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து என்ன?